நம்ம போய் கூப்பிட்டாச்சுன்னா தானே வந்துடும் மாடு பின்னாடி. எங்கெங்கே தண்ணி கிடைக்கோ குடிச்சுக்கிடும், எங்கெங்கே மேய்ச்சல் இருக்கோ மேய்ஞ்சிடும். கண்ணுட்டிலாம் பிடிக்க மாட்டோம். தாய் மாடு தான் பாலம் 1 லிட்டர் பால் இருக்கும். 10 வரைக்கும் வச்சுக்கலாம். 10 வச்சு ஒரு மாதத்துலேயே கண்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேண்ணே. அண்ணா வணக்கண்ணே. வணக்கண்ணா. அண்ணா உங்கள் பேருண்ணே? கார்த்திக். அண்ணா நம்ம ஊர் சொல்லுங்கள். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பத்தமடை. என்னெல்லாம் வளர்க்குறீங்கண்ணா அதை சொல்லுங்கண்ணே. நாட்டுக்கோழி, மலைமாடு, ஓகே, கொடியாடு, வாத்து, புறா, ஓகே, குதிரை, நாய் எல்லாம் வளர்க்குறோம். எல்லாம் வளர்க்குறீங்க. ஒருங்கிணைந்த பண்ணையை தான் வச்சிருக்கீங்க அப்படிதானே? ஆமாண்ணே. சரி, ஓகே. ஆடு வளர்ப்புல நல்லா தெளிவாக சொன்னீங்க, கோழி வளர்ப்புல நல்லா தெளிவாக சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம கிடமாடு மலை மாடு அதை பற்றி நம்ம பார்க்குறோம் என்னண்ணே? ஆமாம். சரி. நம்மகிட்ட மொத்தம் எத்தனை மாடுகள் இருக்குண்ணே? மொத்தம் மாடு 30 மாடு இருக்குண்ணே. 30 மாடு இருக்குண்ணே. எத்தனை காளை இருக்கு, எத்தனை பசு மாடுகள் இருக்குண்ணே? ஒரு காளை 29 பசு இருக்கு. பசு இருக்கு அப்படிதானே? இது ஃபுல்லாவே மலை மாடுங்களா? மலை மாடு கிடமாடு அப்படின்னா என்ன வித்தியாசம் இருக்குண்ணா? இது வந்து நாட்டு மாட்டில் வந்து ஒட்டாங்காலையை போட்டு உடச்சி எடுத்தது. ஓகே. இது வந்து நல்ல வேகம் இருக்கும். இந்த ரேஸ் ஜல்லிக்கட்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அது மட்டும் தான். ஃபுல்லா அந்த பர்பஸ்க்கு தான். விவசாய வேலைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இங்க வந்தாலே இந்த மாடெல்லாம் மறந்து நம்ம முட்டுன மாதிரிலாம் இல்லை. எனக்கு எப்படி இதை சமாளிக்கீங்க? இது வந்து அடதொழு மாடலாண்ணே, வேற ஆளை எடுக்காது, உள்ள விடாது. ஆமா. அடதொழுவுனா என்ன அர்த்தம்ண்ணே? ஏன்னா இது வந்து ஷெட்டு கிடையாது. வெயிலுக்கும் வெயில தான் கிடக்கும், மழை காலத்துக்கும் மழையில தான் கிடக்கும். ஓகே. ஷெட்லாம் கிடையாது. அது பாட்டு அது ஒன்றும் பிரச்சனை இருக்காதானே? அதே ஈனி கண்ணுட்டியை பால் குடிக்க விட்டு அதே கூட்டுக்கிடும். அடைக்கலாம் மாட்டோம் நாங்கள். அடைக்க மாட்டீங்க? அடைக்கலாம் மாட்டோம். இது எப்படி மெயின்டைன் பண்றீங்கண்ணே? மெயின்டைனா நம்மளுக்கு ஆர்டர் இருக்கு, தானா மேய்ஞ்சிட்டு வரும். அவ்வளோதானே. வேற தீவனங்கள் எதுவுமே கை தீவனம்லாம் ஒன்றும் கிடையாது. எதுவுமே கிடையாது. இந்த இடம் இது எத்தனை ஏக்கர்? இந்த இடத்துல அடைச்சிருக்கீங்க? இது 4 ஏக்கர்ண்ணே. 4 ஏக்கர். இதுல தான் எப்போதும் அடைப்பீங்களா? ஆமாண்ணே, இதில் தான் எப்போதும் அடைப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எத்தனை மாடு வாங்குனீங்கண்ணே? மொத்தம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 60 மாடு வச்சிருந்தேன். 60 மாடு? ஆமா. இப்போ எத்தனை கம்மியாக தான் வச்சிருக்கீங்க சொல்றீங்க? ஆமாண்ணா, அந்த மாடை ஃபுல்லும் கொடுத்துட்டு அது உள்ள கண்ணுட்டியில் உள்ள நிப்பாட்டிக்கிட்டோம். என்ன காரணம்? மாடை கொடுக்காம வைக்கலாமா? நிறைய பேர் இருக்கலாமா? அது அந்த மாடு வந்து நம்ம காட்டுக்கு எடுக்கல, அது மலையில மேய்ஞ்சது. ஓகே. அது வந்து இங்க எடுக்கல அந்த மாடு. அதனால அது உள்ள கண்ணுட்டியில் ஃபுல்லும் நிப்பாட்டிட்டு. இப்போ கண்ணுட்டி ஃபுல்லாக இங்கே நல்லா இருக்கானே? ஆமாண்ணா, அந்த கண்ணுட்டி தான் ஃபுல்லாகவே தலையீத்து 2 ஈனி இருக்கு. 2 ஈனி ஃபுல்லாகவே. ஓகே. காளைகள்லாம் முரட்டு காலம் வச்சிருக்கீங்கண்ணே? ஆமாம். இந்த மாடு வருது ஒரு மாதிரி முட்டைலாம் செய்யாதா? முட்டைலாம் செய்யாதுண்ணே. ஆள் நாங்கள் நின்னோம்னா ஒன்றும் செய்யாது. ஆள் இல்லாத நேரம் வந்தீங்கன்னா தான் முட்டும். ஆள் இல்லாத நேரத்தில் இங்கே வரக்கூடாதுண்ணே? வர முடியாது. ஆமாம். ஓகே. எத்தனை மாடு வளர்க்கலாம்னு பிளானில் இருக்கீங்கண்ணே? ஏன்னா இப்போ காடெல்லாம் இல்லாதனால ஒரு 50 மாடு வரைக்கும் வச்சுக்கலாம். அவ்வளோதான். 50 மாடு வச்சுக்கலாம். நம்ம எத்தனை மணிக்கு அவுத்து விடுவீங்க? எத்தனை மணிக்கு கரெக்டாக கடை கொண்டு வருவீங்க? காலையில் ஒரு 10 மணிக்கு அவுத்து விடுவோம். சாயந்தரம் ஒரு 6-6:30க்கு தானாக வந்துடும், மேய்ஞ்சிட்டு வந்துடும். தானாக தான் ஃபுல்லாக போயிட்டு வந்துடும். எத்தனை கிலோமீட்டர் போகும்ண்ணே? 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகணும். அவ்வளோதான். ரொம்ப தூரம் போகாது. அது மேய்ச்சல் இருந்ததுன்னா கூட 2-3 கிலோமீட்டர் போகும். ஒரு சிலர் 10 கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் போகுது. அதெல்லாம் அவங்க பச்சி மேய்க்கிறது. நம்ம மாடு தானாக மேய்ஞ்சதுனால அப்படிலாம் கிடையாது. தானாக மேய்றதுனால அது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க? இல்லைண்ணா, அது நம்ம போய் கூப்பிட்டாச்சுன்னா தானே வந்துடும், மாடு பின்னாடியே வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இருக்கானே? பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபுல்லாக இயற்கையாக தான் வளருதுண்ணே? ஆமாண்ணே. இயற்கையான இந்த குளத்து தண்ணி குடிச்சிட்டு ஆற்று தண்ணி இந்த மாதிரி குடிச்சிட்டு எங்கெங்கே தண்ணி கிடைக்கோ குடிச்சுக்கிடும், எங்கெங்கே மேய்ச்சல் இருக்கோ மேய்ஞ்சிக்கிடும். சரி, ஒரு மாடு கண்டு ஈனோன்னா அந்த கண்டை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அதை சொல்லுங்கண்ணே. ஏன்னா மாடு ஈனோன்னா அது கண்ணுட்டிலாம் பிடிக்க மாட்டோம். தாய் மாடையை தான் கூப்பிட்டு பால் கொடுத்து அதே வெயில் அடிக்கும்போது நல்ல போட்டு அப்படியே அதே பாதுகாத்து நான் கிட்டே போக முடியாது. நாங்களாம் பக்கத்துலேயே போக முடியாது. மாடு பக்கத்தில் மாடு பயிராமலாம் காலையில் போகக்கூடாதுண்ணே. வந்துடும். ஒரு பால் எவ்வளோன்னு இருக்கும் அந்த மாட்டெல்லாம்? பாலும் 1 லிட்டர் பால் இருக்கும். அவ்வளோதான் இருக்கு. நாட்டு மாட்டில் அவ்வளோ. ஆனால் கறக்க மாட்டேன் நீங்கள்? கறக்கலாம் முடியாது. அதில் எந்த மாட்டிலுமே கறக்க முடியாது. சின்னதிலே வளர்த்தாலும் கறக்க முடியாதோ? சின்னதில் நம்ம கெட்டி போட்டு வளர்த்தா கறக்கலாம். மித்தபடிலாம் கை பக்கத்துலேயே போக முடியாது. சரி, நீங்கள் எங்கே இந்த மாடு வாங்கினீங்க? இல்லை, நான் கன்னியாகுமரி பக்கம் வாங்கினேன். எத்தனை வருஷம் ஆகுதுண்ணா வாங்கி? நான் வாங்கி ஒரு 5 வருஷம் இருக்கணும். 5 வருஷம்? ஆமாம். இப்போ தான் வாங்கிருக்கீங்கண்ணா? ஆமாம். ஒரு சிலர்லாம் தலைமுறை வளர்க்குறேன்னு சொல்கிறாங்க. அதான் இல்லை, நம்ம இது HF இது மாதிரி வச்சுருந்தோம். அது செட் ஆகலை. இது வாங்குவோம்னு சொல்லி நம்ம கிளைமேட் செட் ஆகனால இதை வாங்கணும். இது வாங்கினீங்க, நல்லா இருக்கு. இது தாய் மாடு நாங்கள் வாங்கினோம். அது உள்ள கண்ணுட்டிகள் ஃபுல்லாக நாங்கள் நிப்பாட்டி விட்டோம். இங்கே வந்து ஈனது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம், நாங்கள் வச்சுக்கிட்டோம். இது சாணம்ல என்ன ரேட்னா கொடுத்துட்ருக்கீங்க? ஒரு டிராக்டர் வந்து 3000 ரூபா. ஆனால் சுத்தமான சாணியாக இருக்கணும், தனி சாணியாக இருக்கணும். மித்தபடி அதில் எந்த கலப்படம் எதுவுமே இருக்காது. ஓகே. இந்த மாதிரி இருக்குண்ணே. இப்போ ஒரு மாடு கரெக்டாக எத்தனை ஈத்து வரைக்கும் ஈனண்ணே? ஒரு மாடு 10 ஈத்து வரைக்கும் வச்சுக்கலாம். 10 ஈத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொடுத்துருங்கண்ணா? கொடுத்தாலும் வயசானாலே கொடுத்து அவனை வேறு வழி இல்லை. ஏன்னா இது எப்படி பிடிப்பீங்க? கஷ்டமில் பிடிக்கும் போது கண்ணி வச்சு பிடிக்கணுண்ணே. சும்மா சாதாரண பிடிக்க முடியாது. கண்ணி வச்சு தான் பிடிக்கும். இல்லைன்னா நம்மள ஆளை முட்டி போடுவது.
ஓ ஆமா. ரொம்ப நேக்காக தான் பிடிக்க வேண்டியது ஆமாம் ஆமாம். வேற ஏதாவது தீவனங்கள் எதுவும் கொடுப்பீங்களா வைக்கோல் இந்த மாதிரி இறை இல்லாத நேரம் கோடை நேரத்தில் வைக்கல் போடுவோம். ம். ஆமாம், மித்தபடி வேறு ஒன்றும் கிடையாது. வேற தண்ணி மட்டும் தான் தண்ணி அடர் தீவனம் எதுவுமே வைக்க அடர் மாட்டீங்க தீவனம்லாம் கிடையாது. கிடையாது கிடையாது கிடையாது. ஓகே ஓகே கண்ணுக்குட்டிலாம் எத்தனை மாதம் கண்ணுக்குட்டி கொடுப்பீங்க இப்போ நம்மகிட்ட கண்ணுக்குட்டிகள் இருக்கா கண்ணுட்டி இருக்குண்ணே, 6 மாதத்துலேயே கண்ணுட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேண்ணே ஆமாம் ஆமாம் 6 மாதம் கண்ணுட்டி ஆமாம் ஆமாம். ஓ சரி ஓகே 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 காலை கொடுப்பீங்களா கிடாரி கொடுப்பீங்களா இல்லை காளை மட்டும் தான் கொடுப்போம், கிடாரி கொடுக்க மாட்டோம். கிடாரி எப்பவுமே கொடுக்க மாட்டீங்க கொடுக்க மாட்டோம். இது மட்டும் தான் கொடுப்பீங்க ஆமாம் ஆமாம், காளை மட்டும் தான் கொடுக்குது. பெரிய காலை கொடுப்பீங்களா இல்லை பிள்ளைகளை கொடுக்கலண்ணே, மாட்டுக்கு பொலி காலை வச்சுருக்கோம். வச்சிருக்கீங்க வச்சுருக்கோம். ஆமாம். எப்போ பெரிய காலை கொடுப்பீங்கண்ணே கொடுத்தா அடுத்த அளவு ஒரு காளைங்கன்னு ஒரு ரூபாய்க்கு விட்டுட்டு ம். அதுக்கப்புறம் தான் கொடுப்போம். அதுக்கு முன்னே எப்போதுமே கொடுக்க மாட்டோம் மாட்டோம் கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டீங்க கொடுக்க மாட்டோம். கிடா மாடு வளர்த்தா நமக்கு என்னென்ன ப்ராஃபிட் கிடைக்கும் ப்ராஃபிட்டுக்குன்னு கிடையாது, ம். நம்மளுக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட்டு, ம். அதனால நம்ம வளர்க்குறோம். மற்றபடி அதில் நிறைய மாடு வச்சு மேய்ச்சாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும், வயலில் கடை போடுவாங்க. ம். அதே மாதிரி பர்பஸ் அவங்களுக்கு கொஞ்சம் செலவு கிடைக்கும். ம். இது நம்ம தோடம் இருக்கறனால, நம்ம மாட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கனால ஒரு 30 மாடு வச்சுருக்கோம். வீட்டில் ஒரு மாடு இருக்கணும் நமக்கு நாட்டு மாடுகள் நாட்டு இருக்கணும் மாடு இருக்கணுங்கக்காண்டி வச்சுருக்கோம். வச்சிருக்கீங்க ஆமாம் அதுதானே? ஆமாம். ஓகே பொதுவாக ம் நாட்டு மாடு இனங்கள் வந்து அழிஞ்சிட்டு வருது சரிங்களா ஏன்னா நாட்டு மாடு இனம் அழியிறனால ம். நிறைய விவசாயம் பாதிக்கப்படுது நிறைய சொல்றாங்க ஏன்னா மண் வளம் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க ம். நீங்க எப்படி அதை நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கண்ணே ஆமாண்ணா, முன்னாடி வந்து ரசாயன உரம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமா இல்லை மாட்டு சாணம் இதான் யூஸ் பண்ணுவாங்க. ம் இப்போ மாடு இல்லாதனால ரசாயன உரம் யூஸ் பண்ணுறாங்க. ஆமா கண்டிப்பா அதான் மாட்டு சாணம் போட்டால் தான் வந்து மண்ணுக்கு நல்லது. ம் ஆமாம், எந்த மண்ணாக இருந்தாலும் மாறும். அடல் மண்ணாக இருந்தாலுமே ம் மாட்டு யூரினும் மாட்டு சாணியே அதில் கிடந்துச்சு, அந்த மாடு அதில் படுத்து கிடந்தாலே அந்த மண் வந்து மாறிடும். மாறிடும் அப்படிதானே மாறிடும். ஓகே நீங்க மாடு சாணம் எப்போ அழுவீங்க ஏன்னா நம்ம எங்கள் வயலுக்கு அள்ளுவோம், மீதி நேரம் ஃபுல்லாக எங்கள் தோட்டத்திலே போட்டு அப்படியே உழுது போட்டுருவோம். உழுது போட்டுருவீங்க ஆமாம் ஆமாம், அப்படி மண்ணுல மாறி மண் மாறதுக்காண்டி. ஓகே ஓகே பிறந்து கரெக்டா எத்தனை வருஷம் சினைப்புறத்துக்கு வரும் 2 வருஷத்தில் சினபுரத்துக்கு வரணும். 2 வருஷம் 2 வருஷம் கரெக்டா ஆமாம் ஆமாம். ஓ அதுக்கு முன்னெல்லாம் வர வாய்ப்பு இல்லை வராது வராது. எப்போதுமே 2 வருஷம் 2 நாட்டு வருஷம். மாடுனாலே அப்படிதான் இருக்கும் ஆமாம் ஆமாம், 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் ஆகும் ஆமாம் ஆமாம். ஓகேண்ணே ஓகேண்ணே இப்போ நீங்கள் கண்ணுக்குட்டிலாம் கொடுக்குன்னு சொல்கிறீங்க ம் இதுக்கு முன்னாடி கண்ணுட்டி கொடுத்துருக்கீங்களா ஆமாண்ணா, ரேஸுக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க. ம் எந்த ஏரியாலாம் வாங்கியிருக்காங்கண்ணே இப்போ திருச்சியில் 2 கண்டி கிடக்கு. ம் அப்புறம் திருநெல்வேலி சிவலிபுரி அந்த லைனில் வாங்கிட்டு போயிருக்காங்க. ம் ஆமாம், அப்படியே நிறைய கண்டி வாங்கிட்டு போயிருக்காங்க. ஓ எல்லாம் பெஸ்ட்டாக இருக்குண்ணே ஆமாம், நல்லா ஓடுதுன்னாங்க. ஜல்லிக்கட்டுலாம் வாங்கியிருக்காங்கண்ணே ஜல்லிக்கட்டு இது வரைக்கும் கொடுக்கல, கேட்டாங்க. ஆ. அந்த பெரிய காலையை கேட்டாங்க, நாங்கள் கொடுக்கல. ம் மாட்டுக்கு ஆளை இல்லாதனால கொடுக்கல. இல்லைன்னா கொடுத்துருப்பீங்க ஆமாம் ஆமாம். ஆனால் இது கிட்டே போக முடியாது உங்களுக்குண்ணே ஆமாம் ஆமாண்ணே, பயங்கரமாக இருக்கும் நல்ல உங்களுக்கு வேகம் இருக்கும் மாடு. வேகம் நல்லா இருக்கும் வேகம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே மாடை எப்போதுமே அடைக்க முடியுங்க சும்மா இந்த எப்போதுமே நார்மல் தான் ஆமாண்ணே, மேய்ஞ்சிட்டு தானே வந்துடும், ஷெட்டுக்கு வந்துடும், அவ்வளோதான். ம் அவ்வளோதான் மற்றபடி எந்த மத்தபடி மெயின்டெனன்ஸ் இதுக்கும் ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது கிடையாது கிடையாது. கிடையாது ஆமாம் ஆமாம். அது பாட்டில் ஏன்னா காட்டுக்குள்ளே போகுது ஏதாவது நாய் தொல்லை இந்த மாதிரி கண்ணுட்டி அதெல்லாம் பக்கத்துலேயே போக முடியாதுண்ணே, மாட்டுக்கிட்டே போக முடியாது. போக முடியாதுண்ணே கொன்னே போடும் நாயெல்லாம். ஓ அந்தளவு பவர்ஃபுல்லாக தான் ஆமாம் இருக்கும் ஆமாம் இருக்கும். ஓ ஆனால் இந்த மாட்டோட பால் வந்து நல்ல உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு ஆமாம், நல்லது. நாட்டு மாடுனா உங்களுக்கு அதனால் ம். இப்போ எந்த நோய் வராது நோய் வராது, ஆனால் நம்ம கறக்க தான் முடியாது கறக்க முடியாது. சரி ஓகேண்ணா இப்போ நம்ம வீடியோ பார்த்து கண்ணுட்டி கேட்டால் கொடுக்கலாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம், எந்த ஊர்னாலும் கொடுக்கலாமா எந்த ஊருங்களாம் கொடுக்கலாம். நம்மகிட்ட இப்போ எத்தனை கண்ணுட்டி விற்பனைக்கு இருக்குண்ணே கண்ணுட்டி ஒரு 6 கண்டி இருக்குண்ணே. 6 கண்ணுட்டி 6 கண்டி இருக்கு, எங்கே இருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். சரி ஓகே ஓகே சரிங்கண்ணே நீங்கள் கொடுத்த நேரமிக்காக ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டாலும் கொடுங்கண்ணே ஓகேண்ணே ஓகேண்ணே. ஓகேண்ணே வேறு எதுவும் கேட்கணுமாண்ணே